அன்பர்களே, தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தேவை இருமொழிக் கொள்கையா அல்லது மும்மொழிக் கொள்கையா என்பது தற்போது கடும் விவாதமாக நடைபெற்று வருகிறது. மக்கள் மத்தியில் இது பேச்சு பொருளாக மாறியுள்ளது. இருமொழிக் கொள்கைதான் வேண்டும் என்று திராவிட கட்சிகள் வலியுறுத்த, இல்லை தங்கள் தாய்மொழி ஆங்கிலம், அத்துடன் ஒரு இந்திய மொழி என்று மும்மொழி படிக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகள், தேசிய சிந்தனையாளர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இது குறித்த விவாதங்களும் தமிழகத்தில் தொடர்ந்து வருகிறது. சமீபத்தில் தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மும்மொழி படிப்பவர்கள் முட்டாள்கள்தான் மும்மொழியை படிப்பார்கள் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை அவர்கள், உங்கள் பிள்ளைகள் எந்த மொழியில் படித்தார்கள், எந்த வழியில் படித்தார்கள்? அவர்கள் மும்மொழியில் படித்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன முட்டாளா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், என் மகன்கள் இரு வழியில் தான் படித்தார்கள், மும்மொழிக் கொள்கையில் படிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். இதற்கு அண்ணாமலை இன்று சமூக வலைதளம் மூலம் அளித்திருக்கின்ற பதில் அருமையாக அமைந்துள்ளது. அவர் கேட்கிறார், நேற்று நான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அளித்திருக்கும் பதிலை கேட்டேன். தனது இரு மகன்களும் இருமொழிக் கொள்கையில் தான் படித்தார்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த இருமொழிகள் எவை என்பதை அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ல மறந்து விட்டார். அவர் மகன்கள் கற்ற இரண்டு மொழிகள், முதல் மொழி ஆங்கிலம், இரண்டாவது மொழி பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ். இதுதான் உங்கள் இருமொழிக் கொள்கையா? விளங்கிடும். தமிழ் மற்றும் ஆங்கில மொழியுடன் மூன்றாவதாக ஒரு இந்திய மொழியோ, உயர்நிலை வகுப்புகளில் ஒரு வெளிநாட்டு மொழியோ, நமது அரசு பள்ளி மாணவர்கள் கற்கும் வாய்ப்பை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துங்கள் என்றுதானே கேட்கிறோம். அதை தடுக்க இத்தனை நாடகங்கள் ஏன்? அண்ணன் பிடிஆர் அவர்களது இரு மகன்களும் வாழ்க்கையில் சிறந்த உயரத்தை எட்ட வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு கிடைத்த பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை நமது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளியவர்களின் குழந்தைகளுக்கும் வழங்குங்கள் என்றுதான் கேட்கிறோம் என்று அண்ணாமலை பதிலளித்துள்ளார். மேலும் பிடிஆர் அவர்கள், கூகுள் சுந்தர் பிச்சை என்ன ஹிந்தியா படித்தார் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் சுந்தர் பிச்சை அவர்கள் நான் ஹிந்தி படித்தேன் என்று கூறும் வீடியோவையும் ட்விட்டரில் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். I came from South, I came from Chennai. I learned Hindi in school, but I never spoke it much. Just listening to how people were speaking, I just thought you address people this way. So one day there was someone in the mass and I had to call him. I called him Abe Saleh. என்னையா இப்படி நாங்கள் எந்த பக்கம் போனாலும் போக விடாம கதவை மூடிட்டு சுத்தி ரவுண்ட கட்டினா நாங்கள் என்னதான் பண்றது என்று திராவிட கட்சிகள் கதறுவது காதில் விழுகிறது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.